கேரள மாநிலம் வயநாடு அருகே பெண் யானை ஒன்று சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த பல்வேறு தகவல்களை செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஷ், அந்த யானை எதனால் சுட்டுக் கொல்லப்பட்டது? இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? அதாவது நீலகிரி மாவட்டம் இந்த கூடலூர் அருகே இருக்கக்கூடிய கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது வயநாடு மாவட்டத்தில் குறிப்பாக அந்த புல்பள்ளி 4வது மைல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த காட்டு யானை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய சிறிய வனப்பகுதி, அதாவது குடியிருப்புகளும் அமைந்திருக்கிறது. அதே போல அந்த நெடுஞ்சாலையை ஒட்டிய வனப்பகுதியில் இன்று காலை இறந்த நிலையில் இந்த பெண் யானை பார்க்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அங்குள்ள வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் அளித்திருக்கிறார்கள். தகவலின் பேரில் அங்கு சென்ற வனத்துறையினர் நடத்திய ஆய்வில் அந்த யானை சுட்டுக் கொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. அதை வனத்துறையினர் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். அதாவது ஆய்வில் இறந்த யானை 13 வயதுடைய பெண் யானை என தெரிய வந்திருக்கிறது. மகேஷ், இந்த யானையை சுட்டுக் கொன்றது யார் என்பது குறித்த விசாரணை எந்த அளவுல இருக்கு? அதாவது இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்ததாக வனத்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த யானையை யார் சுட்டுக் கொன்றார்கள் என்ற விவரம் இதுவரை தெரியாது. இருப்பினும் தற்போது அந்த யானையினுடைய பிரேத பரிசோதனை ஒரு புறம் நடந்து வரும் நிலையில் யானையை சுட்டுக் கொன்றவர்களை பிடிப்பதற்காக தனி குழு ஒன்று வனத்துறை தரப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினர் இது குறித்த விசாரணை நடத்தி வருகின்றனர். விரைவில் யானையை சுட்டுக் கொன்றவரை பிடித்து விடுவோம் என வனத்துறையினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள்.